அதுதான் சார் நான் திரும்ப சொல்றேன். செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய இந்த ராஜதந்திரம்ங்கிறது வந்து தொலைநோக்கு பார்வைக்கூடியதா எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல வரேன். நானும் நீயும் இருக்கும்போது அத்தவர் சுத்தி எதுக்கு நம்ம வந்துட்டு இருக்கணும்? எதுவாக இருந்தாலும் நான் நீயும் பார்த்துக்கிடுவோம். அப்போ மற்ற கட்சிகள்லாம் குறையும்ல. அப்போ திமுகவுக்கு வந்து 99 சீட் வந்து நின்றுச்சு. காங்கிரஸ் தவிர வேறு யாருமே கிடையாது. இங்கே வந்து இவங்களுக்கு வந்து 140 சீட் வந்து நின்றுச்சு. வேறு யாருமே கிடையாது. அப்போ சட்டசபையில் கம்யூனிஸ்டுகள் இல்லாத முதல் சட்டசபை தமிழக வரலாற்றில். வேறு எந்த கூட்டி கட்சி கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் நான் வந்து அந்த பாஜக நான் அந்த எந்த கட்சியும் கிடையாது. அமைதியாக இருங்க, செட்டில் ஆயிருங்க. அப்போ வந்து அவங்க சத்து அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சுல்ல. அப்போ யாரும் வந்து பேச மாட்டாங்கல்ல. அப்போ கலைஞர் அவர்கள் 2006 பணிஞ்சு போய் எல்லாரும் கொடுத்துட்டு இந்த கூட்டணி ஆட்சி வேணுமான்னு அப்பயே எனக்கு தங்கபால் அவர்கள் கேட்டு அப்படி தான் இந்த நிலைமை வருது. அப்போ ஆனதாட்டுங்க நான் வந்து இப்போ எனக்கு ஓட்டு பூரா போட்டு ஒரு எலெக்ஷனில் நான் தோத்துட்டு போகிறேன். இப்போ திமுக வந்து தோத்துட்டு 2026 தோத்துருது. வேறு எந்த கட்சி ஜெயிக்கும்? திமுகவே தோக்கணும். திமுக கூட்டணி பூரா காலி தானே. ஒரு எம்எல்ஏ 1.5 எம்எல்ஏ வச்சு நிற்கிறாங்களா? அதுவும் திமுக தயவோட தானே. திமுக கூட்டணி இல்லைன்ட்டாங்கன்னு. அப்போ அந்த கூட்டணி சேர்க்காமல் இருக்கிறது நல்லதுன்றாங்க. அவங்க சேர்த்துருவாங்களோ இவங்க சேர்த்துருவாங்க. அவங்க டிமாண்ட் ஏற்றி பேரை ஏற்றி அப்படி தானே வந்து அரசியலே பாலா போய் நிற்குது.